தொண்டையில் மாத்திரை சிக்கி 4½ வயது குழந்தை பலி. திருத்தணியில் ஒரு குழந்தைக்கு காய்ச்சல்னு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரை தொண்டையில் சிக்கி அதுக்கு மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு குழந்தை அநியாயமாக இறந்துருக்கு. இன்றைக்கி 15 வயசு பிள்ளைக்கு கூட மாத்திரையை முழுசாக கொடுக்கக்கூடாது, பொடியாக்கி அதை தேன்லையோ இல்லை வெந்நிலையோ கலந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்குள்ள டாக்டர் பல பேர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், குழந்தைங்களுக்கான மருந்து மாத்திரை கொடுக்கும்போது மாத்திரையை வந்து பொடியாக்கி இல்லை லிக்விடாவோ கொடுத்து இதை மாதிரி இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க எங்கே போய் மாத்திரை யார் மூலியமாக கேட்டாங்க, இல்லை யூடியூப்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்த்து மாத்திரை கொடுக்க ஆரம்பித்தாங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி அநியாயமாக ஒரு உயிர் பலியாயிருக்கு. இன்றைக்கி பல வீட்டில் உள்ள பெண்மணிகள் கொஞ்சம் படிச்சிருக்காங்க. அந்த படித்து திமிர் இருக்குது பார்த்தீங்களா, நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது, நீ சொல்கிற நான் கேட்க மாட்டேன், அவன் என்ன சொல்கிறது, என் பிள்ளைய வளர்க்குறது எனக்கு தெரியாதா, இந்த மாதிரி தன்னுடைய சுயநலத்தினாலேயே பல உயிர் பலிகள் நடக்குது. முன்னெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களை எப்படி பராமரிக்கணும், எப்படி மாத்திரை மருந்து கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க. இன்றைக்கி பெரியவங்க எந்த வீட்லேயுமே கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமாக அனாதை விடுதியிலையும் முதியோர் இல்லத்துலையும் போய் சேர்த்துட்டோம். ஏன்னா எனக்கு இருக்கிற அறிவு பெரியவங்களுக்கு கிடையாது அப்படின்றது இவங்களுக்கு ஒரு எண்ணம். கழனி காட்டுக்கு போய்ட்டு வந்து என் பிள்ளைய அப்படியே இந்த அப்பத்தா தூக்குறா, அப்படி தூக்குனான்னா என் பிள்ளைக்கு தொற்று நோய் பரவிடும் அப்படின்னும் வளன்னு பேசிக்கிட்டு இருக்கா. வீட்டில் உட்காந்து இடத்த அடைச்சிட்டு கிடக்கா, இவ்வளோக்கு இங்கே வச்சுருக்கணும்னு சொல்லி பெரியவங்களை கொண்டு போய் எல்லாம் அனாதை விடுதலை சேர்த்துட்டோம். இப்போ குழந்தைங்களை பராமரிக்க முடியாமல் பல பேர் வெளி இடங்களையும் விட்டு வளர்க்குறாங்க. வீட்டில் வைக்கிற குழந்தையும் பராமரிக்க முடியாமல் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கூட தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் குழந்தைங்களுக்கு பெரிய சைஸில் குச்சி மிட்டாய் ஒன்று வாங்கி கையில் கொடுத்துறாங்க. அதை வாயில் வச்சு சப்பிக்கிட்டே இருக்குது. அது கரையும் முன்னாடியே அதை குழந்தைங்க முழுங்குது. அப்போ தொண்டையில் அடைச்சி மூச்சுத்திறனல் ஏற்பட்டும் பல குழந்தைங்கள் சாகுது. இன்னும் குழந்தைங்களுக்கு பபிள் காம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் குழந்தைங்களை பராமரிக்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் செல்ஃபோனை நோண்டி யார்ட்டையாவது நல்லவங்க கூட கெட்டவங்க கூட நம்மலாம் பேசிக்கிட்டு இருக்கணும், இல்லை டிவியில் சீரியல் பார்க்கணும் அப்படின்றக்காக குழந்தைங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு ஏதாவது ஒன்று கையில் கொடுத்துறீங்க, அதை முழுங்குறாங்களா இல்லை கையில் வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு நம்ம கவனிக்க கிடையாது. பல தாய்மார்கள் இன்றைக்கி குழந்தை இல்லாமல் அலைகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தையோட வலி என்னன்றது. இன்றைக்கி 4½ வருஷம் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த ஒரு புள்ள அநியாயமாக பலி ஆயிடுச்சா? சொல்லுங்கள். இதுக்கு தான் சொல்கிறது, மூத்தோர்கள் நம்ம கூட இருக்கணும், அவங்க புத்திமதியோட பிள்ளைய வளர்த்தோம்னா புள்ள அறிவோடு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னொரு காலத்தில் சொல்லியிருக்காங்க, முதியவர்கள் இல்லாத வீடு சுடுகாட்டுக்கு சமம் அப்படின்னு. இன்றைக்கி அதே மாதிரி ஆகிப்போச்சா? ஒரு பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், குழந்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இது தாங்க சொல்கிறது, அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே முதியோர் இல்லத்தை சேர்க்காதீங்க. கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கும் பாதுகாப்பு, உயிருக்கும் பாதுகாப்பு. சரிங்களா? குழந்தைங்களை வளர்க்கையில் கவனமாக இருங்க. இந்த மாதிரி ஏனோ தானோன்னு வளர்த்திங்கன்னா பலி கொடுத்தா உட்காந்துருப்போம்.